Hi friends, welcome to Waste Never Stop. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மட்டனை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். மட்டன்ல நம்ம மட்டன் சுக்கா வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து பார்க்க போறோம். இந்த மட்டன் சுக்கா வந்து ரொம்பவே ஸ்பைசியா இருக்கும். சாப்பிடவே ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாங்க இப்ப இந்த காரசாரமான மட்டன் சுக்கா வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம சேனல்ல இப்ப பாப்போம். மட்டன் சுக்கா செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கேன். நீங்கள் வேக வைக்கும்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் வந்து எண்ணெயும் ஆட் பண்ணி வேக வச்சுங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. வேக வச்ச பிறகு மட்டன் தனியாகவும் அந்த தண்ணியை வந்து தனியாகவும் இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் 1 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் வந்து சோம்பு, நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் வந்து ஜீரகம், அடுத்து 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துங்க. கருக விடாமல் மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துங்க. இது நல்லா வறுத்து எடுத்த பிறகு சூடாறினோன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மைல்டாக அரைச்சி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுங்க. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிங்க. சின்ன வெங்காயம் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. இது நல்லா வதக்கி எடுத்துங்க. நல்லா ப்ரௌன் கலராக வரணும், அந்தளவுக்கு வதக்கிங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்கிங்க. அப்போ சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் பாதி வதங்கின பிறகு அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மிக்சியில் அரைக்காமல் இஞ்சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் தட்டி எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா அம்மியில் தட்டி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுட்ரு பண்ணியிருந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. அடுத்து வந்து நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தண்ணி அதை ஆட் பண்ணிங்க. மட்டன் சூப்பு நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துங்க. இதில் வந்து நம்ம வரமிளகா மிளகு எல்லாம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணிங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுங்க. ரொம்பவும் வேணால் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுங்க. இது நல்லா நம்ம அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த மட்டன் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட்டு வந்து நம்ம வெங்காயம் வதக்கும் போதே ஆட் பண்ணிட்டோம். அப்படி பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் திருப்பி சால்ட் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிங்க. இந்த மசாலா இந்த மட்டன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க.
ஹையில் இருந்துச்சுன்னா ரொம்ப இதாயிரும், அடிப்பிடிச்சாப்பில் ஆயிரும். இது சிம்லேயே அப்படியே சுண்டி வரணும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து சிம்லேயே வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்தேன். இந்தளவுக்கு வந்து எல்லாம் இந்த மசாலா மட்டன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்தளவுக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் அது இதாகணும், நல்லா வறுபடணும். அதனால் இன்னும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மட்டன் சொக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி மட்டன் சுக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஸ்பைஸியான காரசாரமான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் சுக்கா வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கூடவே ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.